ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு 1/4 மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு வச்சுருங்க. 3 முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கேரட் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. 10 பீன்ஸ் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 5-6 ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. மஞ்சள் கலர் குடமிளகா ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா பாதி மட்டும் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ். அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமாக குழஞ்சி போயிடும். அதனால் 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ இதில் எடுத்து வச்சிருக்கிற பட்டரை போட்டுக்கலாம். அது கூடவே இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லேயும் முட்டையிலையும் உப்பு போட போகிறோம். அதனால் இந்த அரிசிக்கு அளவாக உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. இதை நம்ம ஒரு விசில் விடலாம். இப்போ ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்குங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, இது ரெண்டையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்குங்க. பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா முட்டை பொரியல் மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டை நல்லா திரண்டு வந்துடுச்சு. இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருந்தால் ஃப்ரைட் ரைஸில் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டையை செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கரை திறந்து பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்துடுச்சு. இது ரொம்ப சூடாக போட்டு கிளறினோம்னா உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு தட்டில் பரவலாக போட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. பேனில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இது கூடவே நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸ் போட்டு வதக்கிக்குங்க. பீன்ஸ் பாதி வதங்கினதுக்கப்புறம் கேரட் போட்டுக்குங்க. ஏன்னா பீன்ஸ் வதங்கிறதுக்கு நேரம் எடுக்கும். அடுத்ததாக கேரட் போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்குங்க. அடுத்ததாக குடமிளகா போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்குங்க. இப்போ நம்ம முட்டையிலையும் அரிசியிலையும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ வெஜிடபிள்ஸ் கலவா கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. இப்போ இதில் சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த மாதிரி கடைசியாக போடுங்க. ஏன்னா முன்னாடியே போட்டிங்கன்னா ரொம்ப வதங்கி ரொம்ப வதவதான ஆகிடும். அதனால் கடைசியாக போட்டுக்குங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்குங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸில் நம்ம ஆற வச்சிருக்கிற சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு மெல்லமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.